சேனல் அப்படின்னா சேட்டலைட் சேனல், அதுக்கப்புறம் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல், அப்புறம் பிளாகர்ஸு, பாட்காஸ்ட்டு. டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். ஏமாத்தோடா பரதேசி பரதேசி. நிறைய சேனல்கள் இன்னைக்கு உருவாயிடுச்சு. நைஸ் கேர்ள். தலைப்பு சோஷியல் மீடியா தவறான பிரபலங்களை உருவாக்குது என்பவர்கள் வெர்சஸ் சோஷியல் மீடியா பிரபலங்கள். இந்த இரண்டு ஜாதியில் எந்த ஜாதி முரட்டு ஜாதி என்று பார்த்து விடுவோம். தொடங்கட்டும் போட்டி. ஏன் ஒரு சோஷியல் மீடியாவை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த மீடியத்துக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. சோஷியல் மீடியாவில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். 2022 நான் ஆரம்பித்த மாடல் துஷாரில் இருந்து இப்போ 2025 நான் பார்க்கும்போது ஸ்டெல்லா மேரிஸ், லொயோலா அண்ட் எத்ராஜ் இந்த 3 காலேஜ் தவிர நான் கெஸ்ட்டாக போகாத காலேஜே இல்லை சார் சென்னையில். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னோட அடையாளத்தை நானே உருவாக்கிக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் சோஷியல் மீடியா ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த பையன் நல்லா பாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டரே டேரக்டா வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதே நான் விரும்புறேன் சார். ஓ அப்படியா விஷயம். எனக்கு சிங்கர் ஆகுறவங்களுக்காக நான் வந்து லைக் சோஷியல் மீடியாஸ்ல என்னோட டேலண்ட்டை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்னோட ட்ரீட்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். என்னோட ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா டிராமா பைத்தியக்கார கூதி. இல்ல அதுதான் கேக்குறேன், நீங்க அதுல டாப்பா இருந்துட்டு இத பண்றதுக்கு நோக்கம்ங்கிறது என்ன இருக்கு? ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வீடியோ ரீல்ஸ் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம்னா நடிப்பு அரக்கன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முதற்கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார் மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு. ஆனால் திவாகர் வந்து 5 படம் நடிச்சிட்டுன்னு சொல்கிறாரு. அவர் நடித்தது அந்த பையனோட வாய்ப்பு தான். சோஷியல் மீடியா பிரபலங்கள் மூலியமாக இந்த சமூகத்துக்கு சீர்கேடா நடக்குது, இவங்கெல்லாம் ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற ஒரு கூக்குரல் இருக்குல்ல, எதனால நீங்க அப்படி சொல்றீங்க சொல்லுங்களேன். சகோதரர் திவாகர் வந்து நான் வந்து டாக்டர் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் வந்து எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? வந்து பப்ளிக் பிளேஸ்ல குளிக்கிற ஒரு வீடியோ பதிவு செய்யறாரு. இத பாக்குறவங்க முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா.